ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில கடந்த சில வாரங்களாக ஈசா நபியுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். இந்த ஈசா நபி வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஈசா நபியை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாடு, அதைத்தான் நம்ம சென்ற தொடர்லையும் விளக்கினோம். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர்களில் ஒருவர், சிறந்த தூதர், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மகன் இல்லை. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தோடு நாம் முரண்படுகிறோம் என்பதை திருமறை குர்ஆனிலிருந்து ஏராளமான சான்றுகளை காட்டி இதையெல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான் அப்படின்னு சொன்னோம். கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் நீங்க பார்த்தால் கூட பழைய ஏற்பாடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் இஸ்லாம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறதோ அந்த அம்சம் இன்றைக்கும் நீங்கள் மிச்சமாக இருப்பதை பார்க்கலாம். கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது, யாருமே கடவுள் தன்மையை பெற முடியாது என்றெல்லாம் இன்றைக்கும் கூட மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த உண்மை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உண்மை தெளிவாக பளிச்சிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதுக்கு சான்றா சொல்வதாக இருந்தால், உபாகமம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமம் இருக்கிறது. அநேகமா அது 5வது ஆகமமா இருக்கும். அந்த உபாகமம் என்ற ஆகமத்தில் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லப்படுற செய்தி என்னன்னா, ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே கடவுள், அவரை என்று ஒருவரும் இல்லை என்று நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே பதிய வைத்துக் கொள் அப்படின்னு சொல்லப்படுங்க. உபாகமம் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் தௌராத்துமாங்க. ஆதி ஆகமத்தில இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமங்களும் மூசா நபிக்கு இறைவன் கொடுத்த வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபாகமத்துல 4வது அதிகாரம் 39 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆகாயத்திலையும் பூமியிலையும் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் தானே தவிர அதுக்கு மேல கிடையாது, இதை நீ இதயத்துல பதிய வைத்துக் கொள் என்று சொல்வதை இன்றைக்கு நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதே உபாகமத்துல 6வது அதிகாரத்துல 4ல இருந்து 7 வரைக்கும், 6வது அதிகாரத்துல 4, 5, 6, 7 அந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல்னா யாக்கூப் நபி, இஸ்ரவேலை கேள், கர்த்தரே நம்முடைய கடவுள், கர்த்தர் ஒருவரே, நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். கர்த்தர்கிட்ட போறா இருந்தா முழு இதயத்தை அங்க கொடுத்துடணுமா, முழு ஆத்மாவை அவர், கர்த்தர்னா இறைவன் அல்ல கடவுள், அப்ப கூற வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும், அவைகள் உன் பிள்ளைகளின் மனதிலும் பதியும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை பற்றி பேச வேண்டும் சொல்லப்படுதுங்க. உபாகமத்துல 6வது அதிகாரம் 4, 7 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா சொல்லப்படுது, கர்த்தராகிய ஒருத்தர், கடவுள் ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு இவங்க சொல்றாங்க. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துன்னு ஆக்கிவிட்டாங்க. கடவுளுடைய மகன் கடவுள் தானே அவரு. கடவுளுக்கு மகன் நீங்க எப்போ ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்களோ கடவுளுடைய மகன் கடவுளா தான் இருக்க முடியும். நம்ம சென்ற வாரமே சொல்லி இருக்கணும், ஆட்டுக்குட்டி போடக்கூடிய குட்டி ஆடாத்தான் இருக்கும், மாடு போடக்கூடிய குட்டி மாடாத்தான் இருக்கும், மனுஷன் போட குட்டி மனுஷனா தான் இருக்கு. கடவுள் போட்ட குட்டின்னா கடவுளா தான் இருக்கானே. அப்ப அவர் கடவுளுடைய மகன்னா அவரும் கடவுள் ஆயிருப்பாரு. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கர்த்தர் ஒருவர் தான், அவரை தவிர வேற கிடையாது. இத முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீ ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து இதுல நீங்க பாக்குறீங்க. அதே உபாகமத்துல, அதே மூசா நபி கொடுக்கப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய உபாகமத்துல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, ஒரு தீர்க்கதரிசியாவது உபாகமத்துல 13வது அதிகாரத்துல 1, 2, 3, 4 இதெல்லாம் சில மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்றது போதும், அதுக்காக தான் இதை நம்ம ரெக்கார்ட் ஆக்க வேண்டியிருக்கிறது. குர்ஆன்ல நம்ம சொல்லி முடிச்ச பிறகு பைபிள் நம்பிக்கை பிரகாரம் கூட இயேசுவ மகன், இறை மகன் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் ஒரு கடவுளை சொல்றதுக்கு தான் வந்தாங்க, அதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறாங்க என்பதற்கு இந்த வசனங்கள் ரொம்ப பெரிய சான்று. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசியாவது
சொப்பனம் காண்கிறவனாவது, கனவில சில இறை காட்சிகளை பார்க்கிறவன் அப்படி சொல்றாங்க, தோன்றி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லது அற்புதத்தை அறிவித்து நீங்கள் அறியாத வேறு தெய்வங்களை தொடுவோம் வாருங்கள் என்று சொல்ல நேரிட்டால், அவன் அறிவித்த அடையாளம் அல்லது அற்புதம் நிறைவேறினாலும் அந்த தீர்க்கதரிசியாவது சொப்பனம் காண்கிறவனாவது சொல்வதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, ஒரு அடையாளத்தை அற்புதத்தை காட்டுறாரு, அவர் சொன்னபடியே அப்படி நடக்குது, அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை தவிர வேற யாராச்சும் வணங்கணும்னு கூப்பிடுறாரு, கர்த்தரை தவிர இன்னொருவரை வணங்கணும்னு ஒரு கூப்பிடுறாருன்னு சொன்னா, அவர் சொன்னது நிறைவேறினாலும் அதுக்கு செவி கொடுக்காதீங்க. எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து நீங்கள் அறியாத வேற தெய்வங்களை தொடுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்களே, ஆனால் அவர்கள் சொன்னபடி நடந்தாலும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாலும் அதுக்கு காது கொடுக்காதீங்க. அவ்வளவு தெளிவா சொல்லப்படுகிறது. உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் கடவுளாகிய கர்த்தர் உங்களை பரிசோதித்து பார்க்கிறார். உங்க ஈமான் எவ்வளவு இருக்குது டெஸ்ட் பண்றதுக்கு தான் அப்படி அற்புதத்தை காட்டுறாராம். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அவங்க சில அற்புதங்களை காட்டுவாங்க, அதை பார்த்துட்டு அவர் தான் கடவுள் நினைச்சிடாதீங்க. இப்ப ஈசா நபி சில அற்புதங்களை செஞ்சாங்க இல்லையா, அதை வச்சுதானே கடவுளுங்கிறாங்க. ஈசா நபி அற்புதம் செஞ்சதுனால அவர்கள் வணங்கிடுவீங்களா? வணங்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் வணங்குறீங்களா மற்றவங்களை வணங்குறீங்களான்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டிதான் கர்த்தர் இதை செய்யறாரு. உங்கள் கடவுளாகிய கர்த்தர் காட்டிய வழியில் நீங்கள் நடந்து அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் சப்தத்திற்கு செவி கொடுத்து அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். இவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரே ஒரு கடவுளை தான் நீங்க பற்றி கொள்ளுமே தவிர வேற யார் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது என்று உபாகமத்துல 13ல இருந்து 13வது அதிகாரத்துல 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த இயேசுநாதரை வடிவ சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க அம்மாவை சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவங்க எந்த பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி நம்ம ஆளுக்கு குரானை வச்சுக்கிட்டே கபர் வணங்குறாங்களோ, குரானை கையில வச்சுக்கிட்ட குரானுக்கு மாத்தமா முஸ்லீம்கள் நடக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி அவங்க பைபிளை வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுல உள்ளதை ஒழுங்கா படிச்சாலே அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஆஹா, இன்னும் இவ்வளவு மோசமா நம்ம நடக்கிறோமே. அதுல சொல்லப்பட்டிருக்கு உபாகமத்துல 4வது அதிகாரத்துல 28, 29 ஆகிய வசனங்கள் சொல்வது என்னன்னா, அங்கே மனுஷர் கை வேலையாகிய தெய்வங்களை சேவிப்பீர்கள். மனுஷன் கையினால செஞ்ச தெய்வங்களை சேவிப்பீர்கள். அவைகள் மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். மனுஷன் செஞ்சதை நீங்க வந்து சேவிக்கிறதுன்னு வணங்குறீங்க, மனுஷன் கையினால் செஞ்சதை வந்து நீங்க வணங்குறீங்க. அவை மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். அவைகள் காணவும் கேட்கவும் புசிக்கவும் முகரவும் மாட்டாதவைகள். நீங்க கல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சாப்பிடாது, காணாது, கேட்காது, அது புசிக்காது, அது நுகராது, அப்புறம் ஏன் சிலையா வச்சுக்கிறேன்னு கேட்குது. எது? பைபிள் கேட்குது, நம்ம சொல்லல இது. அப்ப குரான்ல இந்த மாதிரி வார்த்தை இருக்குது. நீங்கள் வணங்குகிறீர்களே, அழகும் அர்ஜுனன் எம்சுனபிகா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள், கால் தான் இருக்கே தவிர நடக்கின்ற கால் இருக்கான்னு நல்லா கேட்கலாம். நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா அல்லது பார்க்கின்ற கண்கள், கண் இருக்கு சிலைக்கு, பார்க்கிற கண் இருக்குதான் நல்லா கேட்கலாம். அம்லகும் ஐயனும் யுபுசீரோனபிகா, அவர்கள் பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா, அம்லகும் ஆதானும் எஸ்மௌனபிகா, செவிமடுக்கிற காதுகள், காது மாதிரி செஞ்சு வச்சிருக்கலாம் கல்லுல. கேட்கிற காது இருக்குதா, கேட்குமா அது அப்படின்னு திருமறை குரான் நல்லா கேட்கிறான் பாருங்க. அதே இது, அது வகிதான இது மிச்சமா கிடக்குது. அவங்க கைவரிசையை காட்டினா கூட எஞ்சி இருக்கக்கூடிய வகி என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த சிலைகளாக உருவங்களாக நீங்கள் சமைத்துக் கொண்டவைகள் காணவும், கண்ணால காணவும் கேட்கவும் புசிக்கவும் முகரவும் மாட்டாதவைகள். முகர்ந்து பார்க்க முடியாது. அவ்விடத்திலும் உன் கடவுளாகிய கர்த்தரை தேடுவாயானால் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி உருவ வழிபாடுகள் எல்லாம் தவறு, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று உபாகமத்தில் மூசா நபி கொடுத்த வேதத்துல சொல்லப்பட்டது. அவர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இது மூசா நபிக்கு உள்ள வேதமாச்சா, ஏசாயாண்டு ஒரு தூதர் வந்தார். ஏசாயாங்கிற பேர்லயே ஒரு ஆகமம் இருக்குது. ஏசாயாண்ட ஒரு தூதர் வந்ததாக அவங்க நம்ம குரான்ல இந்த பேர் சொல்லப்படல. ஏசாயாங்கிற பேர்ல வந்து ஒரு தூதர் வந்தாரு. அந்த தூதருக்கு வந்த வேதத்தை வந்து ஏசாயான்னு எழுதி வச்சிருக்காங்க. பழைய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா ஏசாயா. அந்த ஏசாயாவுல என்ன சொல்லப்படுது?